உலகெங்கும் பெருமை படைத்து சிறப்பாக திகழ்கின்ற ஜோதிட நேரம் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கோடி நன்மைகள் தரும் குரு பகவானுடைய பயிற்சி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது. எல்லோரும் காத்திருக்கிறங்க, இந்த குரு எங்களுக்கு ஏதாவது செய்யுமா, எதுவும் செய்யாதா அப்படிங்கிற கேள்வி என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இருக்கும். அந்த வகையிலே குரு என்பது யார்? ஒரு சின்ன அடியார் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குரு என்பது தெரியாததை தெரியப்படுத்தக்கூடியவர், புரியாததை புரியப்படுத்தக்கூடியவர். யாருக்கு எந்த வகையில் ஒரு பொருளையோ ஒரு கருப்பொருளையோ தெரியப்படுத்தணும் என்றால் அதுக்கு ஒரு குரு வேணும். அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் குரு ரொம்ப முக்கியமான. எந்த தொழில் செஞ்சாலும் ஆயக்கலை 64க்கும் குரு வேணும். குரு இருந்தால் தான் ஒரு தொழிலோ ஒரு ப்ரொஃபஷனல், நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க, எத்தனை தலைமுறையாக பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு என்ன குரு இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேயர் பெருமக்களுக்கு அநேக 99% எல்லா ஜோதிடரும் குருவை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த எளியோனும் இந்த குருவினுடைய சிறப்பு. குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி, கோடி பார்த்தால் பாவ நிவர்த்தி. அந்த வகையிலே குரு கண்டிப்பாக அவருடைய தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சொல்ல வேண்டியதில் எல்லாருமே நிறைய இடத்துல பார்க்குறீங்க. அப்போ அந்த வகையில் குரு ஒரு சுபக்கிரகம். குரு பயிற்சி 1 வருடம், சனி பயிற்சி 2 வருடம், ராகு பயிற்சி 1.5 வருடம். இந்த 3 பயிற்சியும் அது என்னன்னு தெரியல, இந்த வருஷத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 1 and 2 monthsக்குள்ளே நமக்கு வந்துருக்கு. கடந்த காலத்தில் சனி பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம், கடந்த கால சனி பயிற்சியை நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ குரு பயிற்சியை பற்றி நம்ம சொல்லணும். அப்போ குரு பயிற்சி நீண்ட எதிர்பார்க்கக்கூடிய நேயர் பெருமக்களுக்கு 12 ராசிக்குரிய பதிவு பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். காலங்கள் எப்போதுமே மாறிக்கொண்டே இருக்கும். வெற்றி ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் அல்ல, தோல்வியும் ஒருத்தருக்கு மட்டும் சொந்தம் அல்ல. அப்போ கண்டிப்பாக கடந்த காலங்கள் கடகராசி கண்ணீர் விட்ட காலங்கள், துன்பத்துக்குரிய காலங்கள், துயரத்துக்குரிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சனி பயிற்சியில் போயிடுச்சு. எல்லாமே உங்களுக்கு சனி பயிற்சியில் போயிடுச்சு. இனிமேல் வரக்கூடியது காலங்கள் சொர்க்க பூமி, சொர்க்க பூமி, ராஜ யோக வாழ்க்கை தான் உங்களுக்கு. உங்களுடைய ராசிக்கு 12ல் குரு இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 12ல் குரு இருக்கிறனால பயப்பட வேண்டாம். சுப விரைய செலவு, திருமண வராமல் இருந்தது சுப விரயமாக ஆக்கிக்கணும். சுப வர செலவு ஆக்கிக்கலாம். சுப விரயம் ஆக்கிக்கிட்டா பிரச்சனை கிடையாது. அயன சயன போக 12 தானே, அதை 12ல் குரு இருக்கிறதுனால தப்பு கிடையாது. திருமண நோக்கங்கள், காதல் விவகாரங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் நேசிக்கக்கூடிய காலங்கள் எல்லாம் வந்துடும். ஏன்னா உபயம், வெளிநாட்டு பொண்ணு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையா. இந்த மிதனம்ங்கிறது காற்று. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன் என் கண்மணியாக நேயர் பெருமக்களுக்கு. எது மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3க்குமே நிறைய தர சொல்லியிருக்கிறேன். அப்போ அந்த வகையில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு சிறப்பானதாக இருக்கும் இந்த காலம். அப்போ கடகத்துக்கு என்ன செய்யணுயா? அப்போ கடகத்துக்கு என்ன செய்யணும்? நீர் சம்பந்தப்பட்ட தொழில், மீன் சம்பந்தப்பட்ட தொழில், சங்கு சம்பந்தப்பட்ட தொழில், அதாவது தானியங்கள் அத்தனையும் உங்களுக்கு தான். வெள்ளை சம்பந்தப்பட்ட தொழில் அத்தனையும் உங்களுக்கு தான். வெளிநாட்டுக்குரிய ஃபுல்லாக வெளிநாட்டுக்குரிய என்டர்டைன்மெண்ட்டு, வெளிநாட்டுக்குரிய ட்ராவல்ஸு, வெளிநாட்டுக்குரிய ஒர்க்கு, வெளிநாட்டுக்குரிய ப்ராக்ரஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு தான், எல்லாமே உங்களுக்கு தான். அப்படிப்பட்ட கடகராசி நேருக்கு அம்மாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. பாசத்தை மிஞ்சினது கடகத்துக்கு வேறு எதுவும் கிடையாது. ஆராய்ச்சி அறிவுக்குரியது. இப்படிப்பட்ட கடகராசி நேயருக்கு மேற்கண்ட தொழிலை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு வாங்க. அப்போ கடகராசிக்கு கண்டிப்பாக உங்கள் ராசிக்கு 12ல் இருந்தாலும் போகத்தை கொடுக்கக்கூடிய நேரம். ஏன்னா இப்போ சனி பயிற்சி முடிஞ்சு அடுத்து ராகுகேது பயிற்சி இருக்குது. ராகுகேது உங்களுக்கு நல்லது செய்யும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு பலன் உண்டு, அதில் மாற்று கருத்து அல்ல. கடகராசி நேயர்களுக்கு நிச்சயமாக எல்லா வகையிலும் ஒரு சிறப்பான ஆண்டாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. ஏன்னா இவ்வளோ நாள் பட்ட துன்பத்துக்கு எப்படிலாம் நீங்கள் இருக்கணும். அப்போ அதே மாதிரி முதல்ல 11/5 மிருகசீரிச நட்சத்திரத்தில் சாரம் வாங்கும்போது உங்கள் ராசிநாதன் நீச்சமாக இருக்கார். நீச்சமான அது நீசபங்க ராஜ யோகமாக தான் மாறும். மிருகசீரம் தான் உங்களுடைய செவ்வாயுடைய நட்சத்திரம் தான். செவ்வாய் யார்? கடகத்துக்கு பாக்கியாதிபதி. பாக்கிய குழந்தைய தான் கொள்ள மாட்டோம். அடுத்த சாரம் திருவாதிரை.
அடுத்த சாரம் திருவாதிரை. திருவாதிரை போது எச்சரிக்கையாக இருக்கணும். திருவாதிரை போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கடுத்து மிருகசீரிசம் தான். சாரி, அதுக்கடுத்து புனர்பூசம் 1, 2, 3, புனர்பூசம் 4ஆம் மாதம். அப்போ அந்த வகையிலே கண்டிப்பாக புனர்பூசத்தில் வரும்போது இன்னும் சிறப்பாக உங்களுக்கு செயல்படும். ஏன்னா குரு மங்கள யோகத்தை கொடுக்கும். அந்த சாரம்ங்கிறது என்னது? உங்கள் மங்களத்தை கொடுக்கக்கூடியது. சாரம்ங்கிறது குரு மங்களத்தை கொடுக்க. ராகுக்கு தான் பாவி, ராகுக்கு தான் பகைக்கிற. உங்களுக்கு மங்களத்தை கொடுக்கக்கூடியது. ஆக புதிய தொழில் கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம். புதிய தொழில் கூட நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். சாரம் தான் பேசும். சப்போர்ட் இருந்தால் தான் எதையும் சாதிக்க முடியும். அப்படிப்பட்ட தங்களுக்கு இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக ஒரு டானிக்கு மாதிரி உங்களுக்கு வேலை செய்யும். அதில் எந்த மாற்று கருத்தும் அல்ல. கும்பகோணம் அருகில் உள்ள கற்கடேஸ்வரர், அதே மாதிரி ஆயிலி நட்சத்திர கற்கடேஸ்வரர், அதே மாதிரி மயிலாப்பூரில் உள்ள எம்பெருமான் கற்பகம்பாள், கற்பகம்பாள், இதெல்லாம் நீங்கள், ஏன்னா அது பூரமே கடகராசிக்கு ஆயிலி நட்சத்திரத்துக்குரியது, புதனுக்குரிய ஸ்தலங்கள். பூசம் பழனி, புனர்பூசம் திருநெல்வேலி, நெல்லையப்பர், இப்படி கோயிலெல்லாம் சென்று வழிபாடு கண்டிப்பாக அந்த உங்களுடைய நட்சத்திரம், உங்கள் ஜென்ம நட்சத்திரம் எந்த வழிபாட்டுக்கு போனாலும் குலதெய்வத்தை மறந்துடாதீங்க. குலதெய்வத்தை முடிச்சுட்டு குலதெய்வத்தை சுற்றுங்க. குலதெய்வத்தை 16 பிரதர்சனம் சுற்றுங்க. இழுப்பெண்ணை வாங்கி போடுங்க. 16 அகல் விளக்கு போடுங்க. கண்டிப்பாக குலதெய்வத்தை வழிபாடு முடிச்சுட்டு அப்படியே குலதெய்வம் கோயிலுக்குள்ளே ஒரு பிள்ளையார். என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், என் குழந்தைக்கு கல்யாணம் ஆகி புத்திரன் குழந்தை இல்லை, குழந்தைய கொடுக்கணும். தொழில் இல்லை, என் பையனுக்கு தொழில் இல்லை, தொழிலை கொடுக்கணும். எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்காங்க. எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டா அப்படி வேண்டிக்கிட்டு அப்புறம் தான் உங்கள் ஜென்ம நட்சத்திர கோயிலுக்கு போகணும். அப்படி வேண்டிக்கிட்டு உங்கள் ஜென்ம நட்சத்திர கோயில் போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதில் ஒரு நல்ல வழியை கிடைக்கும், ஒரு மாற்றத்தை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து அல்ல. எனவே தயவு செய்து கடகராசி நேயர்களுக்கு கடந்த காலத்தை மறந்துடுங்க. கடந்த காலத்தை நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்போ நம்ம வாழ முடியாது. கடந்த காலத்தை மறந்துடுங்க. கடந்த காலத்தை மறந்துட்டு இனிமேல் வரக்கூடிய உங்கள் ராசிக்கு ராகுக்கு எது பயிற்சியும், பார்த்தீங்களா? உங்கள் ராசிக்கு ராகுக்கு எது பயிற்சியும். இன்னும் சொல்லப்போனால் மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பயிற்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன் சனி பயிற்சி ஹெல்ப் பண்ணுது? அவ்வளோ தூரம் உங்களை கொன்னுருச்சு, அவ்வளோ தூரம் உங்களை துன்பத்தை கொடுத்துருச்சு, துயரத்தை கொடுத்துருச்சு. எதுக்குமே மிச்சம் கொச்சம் வைக்கலை. அப்போ சனி அந்த 2.5 வருஷம் அஷ்டமத்து சனியில் பட்ட பாட்டுக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கணும்ல, அதுதான் இப்போ. அதுக்குரிய நேரம் இப்போ வந்துருச்சு. அந்த நேரம் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். மேற்கண்ட வழிபாடு மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு உண்டாகும்.